இப்போ பின்னாடி இருக்கிற இடத்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ரியல் எஸ்டேட் விளம்பரம் மாதிரி இருக்கும், கிடையாதுங்க. நாங்க இருக்கிறது ராசிபுரத்துல தற்பொழுது கட்டிட்டு இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு. இப்ப இந்த பஸ் ஸ்டாண்டை பத்தி தான் ராசிபுரத்தினுடைய பாஜக வேட்பாளர் குற்றச்சாட்டு வச்சாரு, ஊருக்கு வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற இந்த பேருந்த அவசியமே இல்லாம ஒரு 8 கிலோமீட்டரை தாண்டி அனப்பாளையம்னு ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல போய் வைக்கிறாங்க புது பஸ் ஸ்டாண்ட். கேட்டா இது தொலைநோக்கு பார்வை. கிட்டத்தட்ட ராசிபுரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டு இருக்காங்க. அநேகமா இதுக்கும் கருணாநிதி அப்படின்னு தான் பேர் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மக்கள் வரணும்னா ராசிபுரத்துல இருந்து 100 ரூபா ஆட்டோ பிடிச்சு இங்க பஸ் ஏறிட்டு போனோம் அப்படிங்கிறது தான். இதற்கு என்ன பாஜக வேட்பாளர் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த சுத்தி இருக்கிற எம்டி லேண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே திமுகவினர் வாங்கி வச்சிருக்காங்க. சோ இந்த ரியல் எஸ்டேட்டினுடைய வேல்யூ கூட்டுறதுக்கு ஊர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. இப்போ சிட்டினா பரவாயில்லைங்க, ஆல்ரெடி சென்னையில கிளம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் கொண்டு போய் வச்சிருக்கீங்க. சோ 300 ரூபா கொடுத்து திருச்சியில இருந்து சென்னை வரவங்க 500 ரூபா கொடுத்து கிளம்பாக்கத்துல இருந்து அடையார் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, இருந்தாலும் அது ஒரு சிட்டின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ராசிபுரம் போன்ற பகுதிகளில் நீங்க உங்களுக்கு ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்கும்போது 8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அரசியல்வாதிகளுடைய சுயநலத்துக்காக மக்களை கஷ்டப்படுத்தணுமா அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார்.